இன்னைக்கு டே 44 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட்டு போய் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் வெளியெல்லாம் என்னன்னு தெரியல, வெளியில் அந்த சூழ்நிலை இருக்குது. இப்போ தான் வர்றேன். டைம் பார்க்கக்குள்ள 5:45 ஆகுது. 4 மணி வரைக்கும் தான் ஷிஃப்ட் வச்சுருந்தேன். இவனுங்க என்ன செம்ம லாங்கில் தூக்கி போட்டு விட்டானுங்க. சரி கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தோம்னா கொண்டு வரானுங்க. திரும்பவும் கடைசியில் தான் கொண்டு போயிட்டு விட்றானுங்க. சரி வேறு வழி இல்லைன்ட்டு ஒரு 5:15 போல் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கும் அந்த இருந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 8.5 கிலோமீட்டர்ஸ். சும்மா தெண்டமாக வந்தேன். பெட்ரோல் செலவு தான் அது. வந்துட்டு நல்லா டயர்டாகிடுச்சு. ஏன்னா திரும்ப இப்போ 7 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிட்டு நாளைக்கு வந்து லீவ் எடுத்துடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இருக்குது. ஃப்ரைடே காரணத்தினால மதியம் அந்த 3 to 10 அந்த மாதிரி தான் ரைடுக்கு கிளம்புவேன். பட் எதுக்கு, நாளைக்கு ஃப்ரைடே தானே, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ரூமில் உட்காந்து வேறு எதுவும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். ப்ரேயர் முடிக்கணும். ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து 7 மணி ஷிஃப்ட்டுக்கு கிளம்புவோம். நல்ல மழை தூரி இருக்கும் போல். நான் கரெக்டாக 7 மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே வெளியில் நல்லா மழை தூரி நின்று இருக்குது. அந்த டைமில் இவங்க ஜொமேட்டோலேருந்து ரெயின் சர்ஜின்னு ஒன்று போடுவாங்க, அது வேறு போட்டுருக்குறாங்க. அந்த ஒரு ஆர்டர் வேறு வந்தது. அந்த ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெயின் சர்ஜோட அந்த 20 rupees ஒரு ஆர்டருக்கும் கிடைக்கும். அந்த ரெயின் டைமில் ஆர்டர் போனோன்னா 15 to 25 rupees மாதிரி கிடைக்கும். இப்போ மாடரேட்டாக தூரி இருந்த காரணத்தினால 20 rupees மாதிரி ஆட் ஆகிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரு பிக்கப் பண்ணியிருக்கிறேன். பட் மழை கொஞ்சம் இல்லை. இருந்துச்சுன்னா ரெயின் கோட் ஃபுல்லாக போடுற மாதிரி இருந்திருக்கேன். பாருங்கள் இப்போ எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் சொல்லிவிட்டு வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் நல்ல வெயிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு வழியும் இல்லை.